இல்லாத ஏர்போர்ட்டை 20,000 கோடிக்கு சர்வதேச வங்கியிடம் விற்ற பலே ஆசாமி. தலையே சுத்துது போங்க. உலகில் நீங்கள் எத்தனையோ முறைகேடு மோசடி குறித்து படித்திருப்பீர்கள். ஆனால் இந்த மோசடியை பற்றி நீங்கள் படித்தால் உங்கள் தலையே சுற்றிவிடும். 1990களில் நடந்த இந்த மிகப்பெரிய மோசடி ஒட்டுமொத்த உலகையும் அலற வைத்தது. இல்லாத விமான நிலையத்தை ஒருவர் சர்வதேச வங்கி ஒன்றுக்கே சத்தமில்லாமல் விற்றிருக்கிறார். நைஜீரியா நாட்டைச் சேர்ந்த மோசடி பேர் வழியான இம்மானுவேல் நுடே என்பவர் இல்லாத விமான நிலையத்தை $242 மில்லியன் விற்றிருக்கிறார். அதுவும் வங்கி ஒன்றுக்கே இல்லாத இந்த விமான நிலையத்தை விற்றிருக்கிறார். தன்னை நைஜீரியாவின் மத்திய வங்கியின் கவர்னர் பால் ஓகூமா என சொல்லி ஆள் மாறாட்டம் செய்து ஏர்போர்ட்டை விற்றிருக்கிறார். அதாவது பிரேசில் நாட்டில் உள்ள பான்கோ நோரஸ்டே வங்கியின் இயக்குனர் நெல்சன் சகாகுச்சி என்பவரை நுடே சந்தித்துள்ளார். தன்னை நைஜீரிய ரிசர்வ் வங்கி கவர்னர் என சொல்லிக் கொண்ட அவர் நைஜீரியா தலைநகர் அபுஜாவில் இல்லாத விமான நிலையத்தை திட்டத்தில் முதலீடு செய்ய சொல்லி கேட்டுள்ளார். அவர் ஏற்கனவே யூனியன் பேங்க் ஆஃப் நைஜீரியாவில் இயக்குநராக இருந்திருந்ததால் நைஜீரியா பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த துல்லியமான தகவல்களை குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த மோசடியில் பலரையும் அவர் கூட்டாளியாகவும் சேர்த்திருக்கிறார். நைஜீரிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் பால் ஓகூமா என்று ஆள்மாறாட்டம் செய்த நியூடே அபுஜாவில் இல்லாத ஒரு விமான நிலையத்தில் முதலீடு செய்தால் $10 மில்லியன் கமிஷன் தருவதாக சொல்லி ஏமாற்றியிருக்கிறார். மொத்த ஒப்பந்தம் $242 மில்லியன் ஆகும். இதில் $191 மில்லியன் ரொக்கமாகவும் மீதமுள்ளவை 1995 மற்றும் 98க்கு இடையில் வட்டியாக தர முடிவு செய்யப்பட்டது. மோசடியை உணராமல் 10 மில்லியன் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு பான்கோ நோரஸ்டே வங்கியின் இயக்குனர் நெல்சன் சகாகுச் முதலீடு செய்ய ஓகே சொன்னார். அதாவது விமான நிலையத்தின் பங்குகளை வாங்க ஒப்புக்கொண்டார். சில ஆண்டுகளுக்கு பிறகே இந்த மோசடி சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பான்கோ நோரஸ்டே வங்கியின் கையிருப்பில் இது கணிசமான தொகை என்பதால் இந்த செய்தி வெளியே வந்தவுடன் வங்கி கடும் அழுத்தத்தை எதிர்கொண்டது. 2001ஆம் ஆண்டு இந்த வங்கி மொத்தமாக திவாலும் ஆனது. ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த பேங்கோ சாண்டாண்டர் என்ற நிதி நிறுவனம் பான்கோ வங்கியை வாங்க முடிவு செய்து இது தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்கி இருந்தது. அப்போது வங்கியின் நிதி நிலைமையில் பெரிய முரண்பாடு இருப்பது வெளிச்சத்துக்கு வந்தது. வங்கியின் மதிப்பு மற்றும் எளிதாக பணமாக மாற்றக்கூடிய கணிசமான சொத்து ஞாமன் தீவுகளில் இருப்பது போல் கணக்கு காட்டப்பட்டிருந்தது. இதனால் சந்தேகமடைந்த அந்த நிதி நிறுவனம் உடனடியாக தங்கள் அரசை அலர்ட் செய்துள்ளனர். இதையடுத்து பிரேசில், பிரிட்டன், நைஜீரியா, சுவிட்சர்லாந்து மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் இணைந்து விரிவான குற்றவியல் விசாரணையை நடத்தினர். நீண்ட விசாரணைக்கு பிறகு என்ன மோசடி நடந்தது என்பதை கண்டறிந்தனர். 10 மில்லியன் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு உரிய விசாரணை இல்லாமல் பெரிய தொகையை முதலீடு செய்த பான்கோ வங்கியின் தலைவர் நெல்சன் சகாகுச்சி அமெரிக்காவில் வைத்து கைது செய்யப்பட்டார். இந்த ஒட்டுமொத்த மோசடியும் திட்டம் போட்டு நடத்த நியூடே கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. அவருக்கு கூட்டாளியாக இருந்தவர்கள் அவருக்கு எதிராக சாட்சி சொன்னார். இதையடுத்து கடந்த 2005ஆம் ஆண்டு நியூடே குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு அவருக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது.